ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இதனோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம எல்லாரும் ஹிந்தி கற்றுக்க போகிறோம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தமிழில். ஓகே கைஸ், இது வந்து பேசிக்காக ஒரு 30 வீடியோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் சென்டென்சஸ்லேருந்து லாஸ்ட் கான்வர்சேஷன் சென்டென்சஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கிரீட்டிங் சென்டென்சஸ். ஒரு 10 கிரீட்டிங் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம், பேசிக்காக உள்ளது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, let's enter into the topic. Let's get started. Okay guys, first நம்ம பார்க்க போற greeting sentences வந்து hi, hello. இதுக்கான ஹிந்தி வேர்ட் வந்து நமஸ்தே இல்லனா நமஸ்தே ஜி. நமஸ்தேன்றது வந்து நம்ம வந்து வணக்கம்ன்றதுக்கு வந்து சொல்லுவாங்க நமஸ்தேன்னு. ஜின்றது வந்து மரியாதை நிமித்தமா சொல்றது. அதான் வந்து hi, helloக்கு வந்து நமஸ்தே ஜி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் வேர்ட் வந்து how are you. இதுக்கு வந்து ஆப் கேசா ஹே இல்லனா ஆப் கேசி ஹேன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஆப்ன்றது வந்து உங்க வயசுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நீங்க பேசும்போது வந்து ஆப் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா தும்முன்னு ஒரு வார்த்தை இருக்கு, உங்க வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தும் யூஸ் பண்ணணும். நீங்க ஆப்பை யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்க வயசுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஹவ் யூன்றதுக்கு வந்து ஆப் கேசா ஹே இல்லைன்னா ஆப் கேசி ஹேன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஆப் கேசா ஹே ஜென்ஸுக்கு சொல்றது, ஆப் கேசி ஹேன்றது வந்து லேடிஸ்க்கு சொல்றது. ஓகே, தேர்ட் சென்டென்சஸ் வந்து ஐ ஆம் ஃபைன். அதுக்கு வந்து முஜே டிகே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மே டிகேன்னு சொல்லுவாங்க. மே டிகேன்றது நம்ம நார்மலா சொல்றது. நீங்க வந்து முஜேவே யூஸ் பண்ணுங்க. முஜே டிகேன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வந்து வாட் இஸ் யுவர் நேம். அதுக்கு வந்து இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் யுவர் நேம்னா ஆப்கா நாம் கியா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் வந்து மை நேம் இஸ். இதுக்கு வந்து மேரா நாம். இதுல வந்து உங்களோட பேரை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மை நேம் இஸ் விஜய். ஃபார் எக்ஸாம்பிள், மேரா நாம் விஜய். வந்து நைஸ் டு மீட் யூ. அதுக்கு வந்து ஆப்சே மில்கர் குஷி ஹோயி. தமிழ்ல வந்து உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து இதுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு வந்து தன்யவாத் இல்லைனா சுக்ரியா. இதுக்கு வந்து தேங்க்யூன்ற வேர்டுக்கு வந்து இந்த சுக்ரியான்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீ மேக்ஸிமம் சுக்ரியாவே யூஸ் பண்ணுங்க, தன்யவாத் வேணாம். சுக்ரியான்றது வந்து நார்மலா ஃபார்முலா பேசுற சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து see you next time. அதுக்கு வந்து ஃபிர் மிலேங்கே, மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அதுதான் வந்து இதுக்கான மீனிங். லாஸ்ட் வந்து குட் பை. அதுக்கு வந்து அல்விதா. 10 பேசிக் கிரீட்டிங் சென்டென்சஸ் வச்சு நீங்க ஒரு ஆள்கிட்ட புதுசா ஒரு ஆள்கிட்ட நீங்க வந்து பேசணும்னா அது வந்து தைரியமா நீங்க வந்து சர்வே பண்றதுக்கு உங்களுக்கு இந்த 10 பேசிக் கிரீட்டிங் சென்டென்சஸ் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இது வந்து 10 பேசிக் சென்டென்சஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 10 வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். Okay, thank you for watching.